நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோடில் நீங்கள் ரெட்ரோ மூவி பார்க்க போகிறீங்க. அப்படி எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1988ஆம் ஆண்டு வெளிவந்த என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு. ஸோ இந்த படத்தை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த படம். ஃபாசில் அவர்கள் எழுதி வைக்கிறாங்க இந்த திரைப்படத்தை. இசை ஞானி இளையராஜா இசை. இந்த படத்தில் சத்யராஜ், ரகுவரன், சுகாசினி, ரேகா, கீது மோகன்தாஸ் இப்போ அவங்க ஆர்டிஸ்ட்டு, அப்போ சின்ன பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இணைந்து நடித்த திரைப்படம். இந்த படத்தை கதை பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சுகாசினி ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை இருந்து அவங்க போட்டில் விழுந்து இறந்துருவாங்க. ஸோ அப்போ இருந்து அவங்க ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க. ஒரு கவலை இருக்கும் மனசுக்குள்ளே, நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஆர்ஃபனேஜில் இருந்து டீனுங்கிற அந்த பொண்ணை, கீது மோகன்தாஸை வந்து தத்தெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஸோ கீது அவங்களுடைய அம்மா வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அவங்கக்கிட்ட பிள்ளையை கொடுக்க முடியாது. அதனால் வந்து ஆர்ஃபனேஜில் இவங்க வளருவாங்க. ஸோ இந்த கீத்தோட அப்பா தான் ரகுவரன் அவர்கள். அதனால் வந்து சத்யராஜா வந்து சுகாசினியை கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணை நம்ம தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரகுவரன் தான் அவங்களுடைய உண்மையான அப்பா, அவங்களோட அம்மானெலாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ஒரு ஃபேமிலி எமோஷ்னலாகவும் கொண்டு போன திரைப்படம் தான் என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு. திரைப்படத்தில் நடித்த அத்தனை நட்சத்திரங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எமோஷனலாகட்டும், ஒவ்வொரு கேரக்டருடைய அந்த வடிவமைப்பாகட்டும் எல்லாமே நல்லா வந்திருக்கும். குறிப்பாக அந்த பொண்ணோட கேரக்டர் கீது மோகன்தாஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி சத்யராஜ், ரகுவரன், சுகாசினி எல்லாருடைய நடிப்பு வந்து வித்தியாசமாக இருந்தது. ஜனகராஜ் ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்திருப்பார். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த படத்தினுடைய பாடல்களும் ரொம்ப ஹிட் ஆச்சு. குறிப்பாக என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ அந்த பாடல், குயிலே குயிலே குயிலக்கா, உயிரே உயிரின் உயிரே, இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. அதுவும் ஹிட் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம். ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணலாம். மீண்டும் மற்றும் ஒரு ரெட்ரோ மூவிஸை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.